ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ராதிஸ் தமிழ் கிச்சன். ராதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் முஸ்லீம் வீட்டு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ராதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் இப்போ காய வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். 300 ml வந்து கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ சொல்கிற மெஷர்மெண்ட்டெல்லாம் 2 கிலோ சிக்கன், 2 கிலோ அரிசிக்கு. எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதுலேயே. அதுக்கப்புறம் 10 ஏலக்காய், 5-6 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3/4 கிலோ அளவு வந்து பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா 200 கிராம், பூண்டு வந்து 400 கிராம் சேர்த்துருக்கேன். இஞ்சி விட பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அரைச்ச விழுது இதில் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அடுத்ததாக ஒரு 6 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன உப்பு தேவைப்படுதோ அந்த உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்ததாக சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 2 கிலோ. அது கூடவே ஒரு கைப்படி கொத்தமல்லி, ஒரு கைப்படி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சிக்கன் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆன பிறகு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 300 ml ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லெமன், ஒரு ஃபுல் லெமன் வந்து சாறு வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. தயிர் லெமனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் லெமன் 2 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து நல்லா சுருக்குன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் ரைஸ் போட்டோமா உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பிரியாணி புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஊற்றுற கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 கப் வந்து ரைஸ் போட்டிருக்கோம். அதனால் 4.5 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்து 5 கப்பாக ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும் போது ஊற வச்சா போதும். அதுக்கு முன்னாடி ஊற வைக்க வேணாம். இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. முன்னாடி ஊற வச்சா ரொம்ப பிரியாணி வந்து குழண்டு போயிடும். அதனால் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது ஊற போட்டால் போதும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க.
அரிசி சேர்த்து அடிபிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேணாம், ரைஸ் வந்து உடஞ்சிரும். அடுத்ததாக தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்க வேணாம், அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாம் பாருங்கள் சுண்டிடுச்சு. இப்போ அடிபிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அடுத்ததான் நம்ம தம் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் வந்து நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தம் போட்டுக்கலாம். தம் போட வந்து இப்போ வந்து பாத்திரத்துக்கு மேலே தோசை தவா வச்சு போட போகிறோம். தோசைக்கல்லை வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வேணாம். இப்போது தட்டு போட்டு மேலே க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து அது மேலே வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அப்படியே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு. அரிசி பார்த்திங்கன்னா 90% வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் போட்டுடலாம். ரொம்ப கிளற வேணாம், சாதம் உடஞ்சிரும். அதேமாதிரி சிக்கன் பீஸும் உடஞ்சிரும். மெதுவாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுடலாம். இன்னொரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சுவையான பாய் வீட்டு பிரியாணி ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்டான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வரப்போகிற ரம்ஜானுக்கு நீங்களே இதே போல் செஞ்சு பாருங்கள். சிக்கனுக்கு பதிலாக மட்டனும் கூட இதே ஸ்டெப்போட இதே மெஷர்மெண்ட்டோடு ஆட் பண்ணிக்கலாம். இஸ்லாமிய நண்பர் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரவதீஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.